இப்போ நான் காட்ட போகிற பொருள் எல்லாத்துக்குமே தெரியும். அதிகபட்சம் எல்லாருமே பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த பொருளில் வந்து எனக்கு என்னுடைய பாட்டி ஞாபகம் தான் வருது. நான் சின்ன வயசில் எனக்கு சளி பிடிக்கும்போது வைக்கும்போது அவங்க போடுறது இந்த துளசிக்கு சொல்லுவாங்க. வாங்க பக்கத்தில் ப்ளீஸ். இந்த இருக்குல்ல துளசி. இதுதான் ஆக்சுவலி நல்ல துளசி. இலை சிறுசாக இருக்கிறது தான் நல்ல துளசி. அது இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது பேய் துளசிம்பாங்க. அதில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி சின்ன இலை துளசியில் வந்து எங்கள் பாட்டி வந்து துளசி கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. அது எப்படின்னா துளசி, சுக்கு, மல்லி, மல்லி போட்டு கருவேப்பிட்டி இந்த மூணையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு தேயிலை போடுவாங்க. கொஞ்சோண்டு தேயிலை போட்டு கொடுப்பாங்க. அது குடிக்கும்போது அவ்வளோ இதமாக இருக்கும். அதை குடித்தாலும் அவ்வளோ அது அருமையாக இருக்கும். அதே மாதிரி முதல் நாள் சாயங்காலம் போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ கொஞ்சம் கொடுப்பாங்க. மறுநாள் காலைல கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 3 நாள் குடித்தா போதும். அந்த இருமல் தும்மல் அவ்வளோ அருமையாக சூப்பராக குணமாயிரும். பாட்டு வைத்தியத்துக்கு இணையாக இந்த உலகத்தில் எந்த மருத்துவமும் கிடையாது. சரியா? அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் இருக்குது, பெருமாள் கோயில்னு. அங்கே துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அதை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். சின்ன வயசில் சின்ன 3 கரண்டி அப்படியே கொஞ்சமாக ஊற்றுவாங்க. அப்படியே கொஞ்சமாக குடிக்கும்போது உள்ளே போகும்போது தொண்டைக்குள்ளே போகும்போது அதோட அரோமா ரொம்ப அதிகமாக இருக்கும். சொன்னேன் மேக்ஸிமம் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.